அதிமுகவை பாஜக கைப்பற்றிருக்குங்கிறது ஒரு தவறான ஒரு எண்ணம். எங்கள் தலைவருடைய செல்வாக்கில் கருணாநிதிக்கு எப்போவுமே ஒரு உடன்பாடு கிடையாது. ஆனால் இந்த பெருந்தன்மை கருணாநிதிட்ட கிடையாது. அறிஞர் அண்ணா மட்டும்தான் அதிலேருந்து மாறுபட்டு எம்ஜிஆர் எனது இதய கனியினர். அரசியலுக்கு புரட்சி தலைவர் வளர்ச்சி அடைகிறதுக்கு கருணாநிதி எந்த விதத்திலையும் உதவவே இல்லை. இது எல்லாமே அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்தினது. நல்லா கேட்டுக்கோங்க, எம்ஜிஆர் கட்சின்னா அது திமுக. உதயசூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலேன்னு சொல்லி பாட்டு எழுதியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு கிடைச்ச ரசிகர்கள் அவ்வளோ பேரும் பிற்காலத்தில் அவருக்கு தொண்டர்களாக மாறினாங்க. ரசிகர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவரை அரசியலே ஆதரிச்சாங்க ஒட்டுமொத்தமாக. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபிக். இன்றைக்கி நம்ம சேனலில் இணைஞ்சிருக்க நபர் யார் அப்படின்னா அதிமுகவோட இலக்கிய அணி பேச்சாளர் நிலையப்பன் பாலாஜி சார். வணக்கம். வணக்கம் ரஃபிக் பாய். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். சார், இப்போ அதிமுகவில் நிறைய குறைபாடு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பாஜக முழுமையாக அதிமுகவை கைப்பற்றிருக்குன்னு நமக்கு தெரியும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மன்னிக்கணும், முதல் வார்த்தையிலே நாங்கள் மாறுபடுறோம். அதிமுகவை பாஜக கைப்பற்றிருக்குங்கிறது ஒரு தவறான ஒரு எண்ணம். நீங்கள் சொல்கிறீங்களே தவிர பொதுவாக அது சரியான கருத்து கிடையாது. அதிமுகங்கிறது ஒரு பெரிய மக்கள் இயக்கம். கண்டிப்பாக சார். சாதாரணமான கட்சி இல்லை. அதிமுக தோன்றினது கிட்டத்தட்ட 53 வருஷங்கள் ஆயிடுச்சு. மக்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம், தலைவனால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமே கிடையாது அதிமுக. இப்போ மற்ற கட்சியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னாச்சுன்னா தலைவர் இருப்பாங்க, அவர் கட்சி ஆரம்பிப்பார், அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு தொண்டர்கள் வருவாங்க, அந்த தொண்டர்கள் மக்கள் ஆதரவோடு அப்புறம் அவங்க பணியை பார்த்துட்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில், அதிமுகவை பொறுத்தவரையில் எங்களோட தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொல்லி மக்களே போராடினாங்க. 1972 தலைவரை கருணாநிதி கட்சியை விட்டு நீக்கின உடனே, தெரியுதுங்களா, நீக்கின உடனே தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டார் கருணாநிதி. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரு மக்களுடைய எதிர்ப்பு பிரச்சாரம் இருந்தது அந்த டயத்தில். இல்லை, அந்த கட்சி ஆரம்பிக்கிறது தூண்டுகளாக இருந்தது இறந்த அம்மையார் ஜெயலலிதா தானே. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டுதலாக அந்த அம்மா இருந்தாங்கன்னு நீங்கள் எப்படிங்க சொல்லுங்கள்? அவங்கள பிற்காலத்தில் தான் வராங்க. எங்கள் இதில் எங்கள் தலைவர் இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அதிமுகவை ஆரம்பிக்கின்ற பொழுது கருணாநிதிக்கும் அவருக்கும் மன ரீதியான சில முட்டல் மோதல் இருந்தது. கண்டிப்பாக. அபிப்பிராய பேதம் இருந்தது. ஏன்னு கேட்டால், எம்ஜிஆர் எங்கள் தலைவருடைய செல்வாக்கில் கருணாநிதிக்கு எப்போவுமே ஒரு உடன்பாடு கிடையாது. அண்ணாவுக்கு இருந்தது, அறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது. ஆனால் எங்கள் தலைவரோட செல்வாக்கில் எப்போவுமே கருணாநிதிக்கு ஒரு பொறாமை இருந்தது. நம்மளை விட இவருக்கு கூட்டம் அதிகமாக கூடுது, நம்மளை விட அதிகமான வெகுஜன ஆதரவு இருக்குங்கிறதுனால அவருக்கு மனசுக்குள்ளேயே ஒரு பொறாமை இருந்தது. ஆனால் அறிஞர் அண்ணா காலத்தில் அப்படி கிடையாது. அறிஞர் அண்ணா முழு சுதந்திரத்தை எங்கள் தலைவருக்கு கொடுத்தார். அதனால தான் எந்த தலைவரும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தொண்டனையோ ஒரு நிர்வாகியோ அல்லது இன்னொரு தலைவரையோ பார்த்து, உன்னோட முகத்தை போய் மக்கள்கிட்ட காட்டு, உனக்கு நீ முகத்தை பார்த்தா லட்சக்கணக்கான வாக்குகளை மக்கள் போடுவாங்க, உன் முகத்துக்கு அப்படி ஒரு செல்வாக்கு இருக்குப்பான்னு சொல்லி யாரையுமே ஒரு தலைவர் சொல்ல மாட்டாங்க. அரசியலில் எந்த தலைவரும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியவோ ஒரு தொண்டரையோ அல்லது இன்னொரு தலைவரையோ உன் முகத்தை காட்டினா ஓட்டு விழுன்னு சொல்ல மாட்டாங்க எந்த தலைவரும். ஏன்னா ஒவ்வொரு தலைவரும் தன்னால் தான் இந்த கட்சி, தன்னால தான் இருக்கும். பொதுவாக அரசியலோட நிலைப்பாடு அப்படி தான். ஆனால் அறிஞர் அண்ணா மட்டும்தான் எக்ஸப்ஷன். அறிஞர் அண்ணா மட்டும்தான் அதிலேருந்து மாறுபட்டு எம்ஜிஆர் எனது இதய கனியினர், தம்பி ராமச்சந்திரா உன் முகத்தை மக்களிடம் காட்டு, உன்னோட நிதியை விட எனக்கு அது ஓட்டு பெருசாக எனக்கு வாங்கி கொடுக்கும், 30,000 ஓட்டு 3 லட்சம் ஓட்டு 30 லட்சம் ஓட்டுகளை எனக்கு அந்த கட்சிக்கு தரும், உன் முகத்தை போய் காட்டுன்னு சொன்னவர். அது பெருந்தன்மை. ஆனால் இந்த பெருந்தன்மை கருணாநிதிட்ட கிடையாது. கண்டிப்பாக சார். இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, எம்ஜிஆரை கட்சியில் இணைச்சது கலைஞரா இல்லை தன்னெழுச்சியாக திமுகவில் இணைஞ்சாரா எம்ஜிஆர்? எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இருங்க ஒரு விஷயங்க, எங்கள் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையறதுக்கு முன்னாடி அவர் காங்கிரஸ் அபிமானியாக இருந்தார். காங்கிரஸ் அபிமானியாக தான் இருந்தார் தலைவர்.
கதர் வேட்டி கதர் சட்டை தான் போட்டிருப்பாரு, கழுத்தில் துளசி மணி மாலையோடு இருக்கிற பழைய காலத்து அவரோட படங்களை பார்த்தா தெரியும். ஆனால் காங்கிரஸ் சிந்தனையில் உள்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திராவிட பாரம்பரியத்தை நோக்கி இழுத்தது என்னென்னா அறிஞர் அண்ணாவோட பேச்சு. அறிஞர் அண்ணாவை வச்சு தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ளே வந்தாரே தவிர கருணாநிதியை வச்சு வரலை. ஆனால் ஒன்று, கருணாநிதியோட படங்களில் கதாநாயகனாக நடித்தார். கருணாநிதி வசனம் எழுதின படங்களில் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு. எங்கள் தலைவர் வந்து பல விஷயங்களில் வந்து என்னோடய படத்துக்கு கருணாநிதி வசனம் எழுதணுன்னு அந்த காலத்தில் சிபாரிசு பண்ணினதும், தான் வசனம் எழுதக்கூடிய படத்துக்கு என்னுடைய சகோதரர் ராமச்சந்திரன் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சிபாரிசும் பண்ணினதும் அந்த காலத்தில் இருந்து அவங்களுடைய நட்பு முறை. அது கலையுலக ரீதியில் இருக்கிற ஒரு தொடர்புனால நடந்ததே தவிர அரசியலுக்கு வந்து புரட்சி தலைவர் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு கருணாநிதி எந்த விதத்திலையும் உதவவே இல்லை. ஆனால் சினிமா வசனம் 1-2 படங்களுக்கு எழுதியிருக்காரே தவிர புரட்சி தலைவரோட அரசியல் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முழுமுதற் காரணம் அவர் தான். அவர் தனக்குன்னு ஒரு பாணியை ஏற்படுத்திக்கிட்டார். தனக்குன்னு ஒரு ஆரம்ப காலத்தில் சரித்திர படங்களில் நடித்தார். அதுக்கு பிறகு சமூக படங்களுக்கு ஃபிட்டாக நான் அதுக்கும் ஃபிட்டாக இருக்கேன், அது மாதிரியும் நடிப்பேங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை அவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்து அதில் அவருடைய ஆரம்பகால படங்கள்லேருந்தே அவர் எங்கே அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்பார். ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை என்னாச்சுன்னா போய் அங்கே போய் நிற்பார், தெரியுதுங்களா. அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமான பையனாக இருப்பார், தெரியுங்களா. அவர் அப்புறம் எங்கே ஒரு அக்கிரமம் நடந்தாலும் அந்த இடத்துல போய் ப்ரெசன்ஸ், அதாவது போய் நிற்பார். அதர்மத்தை தட்டி கேட்குற ஒரு தர்மவானாக நடித்தார். அப்படியே இருந்தார், தெரியுதுங்களா. அது அவரோட அதை வச்சு தான் அவரோட பேஸாகவே இருந்தது. அப்போது அவருக்கு அவருடைய பர்சனாலிட்டி, அவருக்கு கூடின கூட்டம், அவரை ரசித்த விதம், இது எல்லாமே அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்தினது. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் ரசிகர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவரை அரசியல்லே ஆதரித்தாங்க ஒட்டுமொத்தமாக, தெரியுதுங்களா. மற்ற நடிகர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. தியாகராஜ பாதர் இருந்தார், பி சின்னப்பா இருந்தார், அப்புறம் அதுக்கப்புறம் யாரெல்லாமோ வந்தாங்க போனாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்க. எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. எல்லாரையும் பார்க்கறதுக்கு தான் கூட்டம் கூடும். நல்ல கவனிங்க, ஒரு நடிகர் கலைத்துறையை சேர்ந்தவர் ஒரு சினிமாக்காரங்கிற முறையில் ஜனங்கள் வந்து அந்த காலத்து சினிமாங்கிறது அபூர்வம். இப்போ மாதிரி நம்ம உள்ளங்கையில் கிடையாது. இப்போ நீங்கள் நடித்த படம் நீங்களே இப்போ ஒரு சீனை நடித்து நீங்களே பார்த்துக்கலாம் சினிமா மாதிரி. அந்த காலத்து சினிமாங்கிறது ஒரு அபூர்வம். அப்படி இருக்கும்போது புரட்சி தலைவரெல்லாம் ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கெல்லாம் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பர்சனாலிட்டி. அந்த காலத்தில் பொதுவாகவே அப்படி தான் இருப்பாங்க. ஒரு புரட்சி தலைவர் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு அழகு அந்த காலத்தில் அந்த நேரம் யாருக்குமே கிடைக்காது, தெரியுதுங்களா. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நல்லா கேளுங்க, அப்படி இருந்தவரை வந்து ரசித்த உலகம் தமிழ் திரையுலகம். அப்போ அவருக்கு கிடைச்ச ரசிகர்கள் அவ்வளோ பேரும் பிற்காலத்தில் அவருக்கு தொண்டர்களாக மாறினாங்க. ஆனால் ஒன்று, ஒரு எதிர்காலத்தில் மனசில் நிறுத்தி தன்னுடைய ஆதரவு வட்டத்தை இப்படி டெவலப் பண்ணணுங்கிறத அவர் மனசுக்குள்ளேயே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு அது மாதிரி ஆரம்ப காலத்திலேருந்து டில் ஹிஸ் லாஸ்ட் மூவி வரைக்கும் அவர் கொண்டு போனார். எந்த படத்துலையும் அவர் சிகரெட் பிடிக்க மாட்டார், எந்த படத்துலையும் தண்ணி அடிக்க மாட்டார், கரெக்டுங்களா. ஒரு ஒழுங்குமுறையை மீறி, அதாவது ஒரு தர்ம காரியத்தை மீறி, அதாவது ஒரு அக்கிரமத்துக்கு துணை போகிற மாதிரி நெகட்டிவ் கேரக்டரில் அவர் நடித்ததே கிடையாது. இதை 1977 சிஎம் ஆறாரு, கிட்டத்தட்ட 1949 கொண்டு வந்துட்டார். இந்த சித்தாந்தத்துக்கு வந்துட்டார் அவர். கிட்டத்தட்ட 27 வருஷம் அவரோட சினிஃபீல்டு. 27 வருஷம் பார்த்தீங்கன்னாச்சுன்னா எல்லா விதமான கேரக்டரும் ஏதோ ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு தன்னை முன்னிறுத்தி தனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணும், ஃப்யூச்சரில் உதவுங்கிறத மனசுக்குள்ளே அப்போவே தீர்மானம் பண்ணிட்டார். அதை வச்சுட்டு தான் அவர் நடிக்கவே ஆரம்பித்தார். அவரோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி மக்களோட செல்வாக்கு கூட்டிக்கிட்டே இருந்தது. நல்லா கேளுங்க, அவருடைய திரைப்பயணத்தோட பயணம் முழு முதலாக அடைஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியை வளர்க்கணுங்கிறதுல வந்து புரட்சி தலைவருக்கு வந்து நிறைய படத்தில் வந்து சூரியனை மையமாக வச்சு நிறைய படங்கள் பாடல்கள் வெளியில் வந்து உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலேன்னு சொல்லி பாட்டு எழுதியிருக்கிறாரு. கலையரசின்னு ஒரு அந்த காலத்து ஒரு சினிமா, கலையரசின்னு ஒரு சினிமா. அதில் வந்து டைரக்டர் சொல்கிறாரு, சார் நீங்கள் வந்து சினிமாவில் ஒரு கனவு சீன் எடுக்க போகிறோம், நீங்கள் ஒரு இளவரசன், ஒரு நெத்தி வெறும் நெத்தியோடு இருக்காதீங்க, ஒரு பொட்டு வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் சொல்கிறாரு, மேக்கப் ஆர்டிஸ்டோட சேர்ந்து சொல்கிறாரு. அப்போ தலைவருக்கு ஒரு யோசனை வருது, வெறும் பொட்டு வைக்காதீங்கங்க, இப்போ என் கட்சி ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்குது, என் பொட்டை வந்து உதயசூரியன் மாதிரியே வைங்க. அதாவது ஒரு சூரியன் இப்படி ஒரு கரு வச்சு அதுலேருந்து அந்த ஒளி கீற்று வர மாதிரி. நீங்கள் பழைய படத்தோட ஸ்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், உதயசூரியன் மாதிரியே ஒரு திலகம் வச்சுருப்பார். திலகம்னா பொட்டு, தெரியுதுங்களா. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் வந்து தன்னோட கட்சியை வளர்க்கணும். அது மாதிரி 19 இல்லாமல் அவர் உடுத்தக்கூடிய உடையிலையும் கருப்பு சிவப்பு இருக்கும். இன்னொன்று பாட்டுமே கவிஞர் எழுத சொன்னார்,
தெரியுதா? கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு சொல்லி கருப்பு சிவப்பு டிஎம்கே மீன் பண்ணி பாட்டு எழுத சொன்னார் கவிஞர்களை. அது மட்டும் இல்லை, தன்னோட முதல் படம் நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் படத்தில் வந்து எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு யார் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ன்னொன்னே அந்த ஆரம்ப காலத்தில் வந்து அதுக்கு ஒரு டியூனோட இன்ட்ரோ ஆகும் தெரியுமா? கலர் படம் அதுதானே? இல்லை, முதல்ல வந்த கலர் படம் வந்து அலிபாபாவின் 40 திரர்களும். அது வந்து அந்த காலத்தில் கேவா கலர்னு ஒன்று உண்டு. அதாவது கேவா கலர்னாச்சுன்னா ஒரு மாதிரி காவி கலராக இருக்கும். காவி நிறம் உங்களுக்கு தெரியும். அந்த கலரில் தான் ஃபுல்லாகவே பிக்சரைஸ் பண்ணினாங்க அலிபாபாவின் 40 திரர்களும் மாடர்ன் தியேட்டர்ஸோட படம். அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் தன்னோட சொந்த படமாக நாடோடி மன்னன் எடுத்தார். நாடோடி மன்னன் படத்தில் வந்து அவரோட புதுமை, எப்போவுமே அவர் வந்து தன்னோட படத்தில் ஜனரஞ்சகமாக ஏதாவது காட்டணுங்கிறது அன்றைக்கே முடிவு பண்ணிட்டார். அவரோட சொந்த படம் நாடோடி மன்னன் சொந்த படம். அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸுங்கிற இன்ட்ரோடக்ஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் அவருக்கு ஒவ்வொரு ஐடியாவை கொடுத்தாங்க. நீங்கள் அப்படி வைக்கலாம், ஒரு சாமியை காட்டலாம், ஒரு ஒளியை காட்டலாம், பூவை காட்டலாம், அல்லது காட்டலாம். அவர் முதல்ல சொன்னார், எங்கள் அம்மாவை முதல்ல காட்டிடுறேன், தெரியுதா? என்னை வாழ வைத்த தெய்வத்திற்கு நன்றின்னு சொல்லி அவன் அம்மாவை காட்டுவாங்க, தெரியுதுங்களா? சத்யாமா காட்டுவாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ன்னு காட்டும்போது ஒரு உழைக்கக்கூடிய ஒரு ஆணும் அவனோட துணையாக இருக்கக்கூடிய பெண்ணும் திமுக கொடியை அப்படி கையால் உச்சாமல் கையை ஒசத்தி பிடிக்கிற மாதிரி நீங்கள் அந்த இதை அமைப்பை பார்த்துருப்பீங்க. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னா திமுக அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியாது, கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேர் வந்து இப்போ, அதாவது கருணாநிதி காலத்துக்கு பிறகு திமுக, அண்ணா காலத்தில் வந்து திமுக கட்சி இருந்தாலும் மக்களோட புழக்கத்தில் இருந்த பேர் என்ன தெரியுமா? திமுக கிடையாது, எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆர் கட்சி, ஆமாம், கண்டிப்பாக பேரே எம்ஜிஆர் கட்சி. நல்லா கேட்டுக்கோங்க, எம்ஜிஆர் கட்சின்னா அது திமுக. எம்ஜிஆர் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தார். அதனால தான் நான் சொன்னேன், அண்ணா சொன்னார், நிதியை கொண்டு போய் கொடுக்குறாரு விருகம்பாக்கம் மாநாட்டில். தலைவரை இந்தாங்க, நான் சினிமா நடித்து சம்பாதிச்ச பணம், நானும் கொஞ்சம் ரசிகர்கள் மூலமாக கொஞ்சம் திரட்டியிருக்கிறேன், இதை தேர்தல் நிதியாக வச்சுக்கோங்கன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை அறிஞர் அண்ணாட்ட கொடுக்குறாரு. அறிஞர் அண்ணா மேடையில் சொல்கிறாரு, ராமச்சந்திரா, இந்த நிதி வச்சிருக்கிறத விட முகத்தை போய் காட்டு, இது தேர்தல் வேலைக்கு பயன்படும், நான் தேர்தலுக்கு பயன்படுத்தி, ஆனால் உன்னோட திருமுகத்தை நீ காட்டினா லட்சக்கணக்கான ஓட்டுகள் உதயசூரியனுக்கு குவியும் ராமச்சந்திராங்கிறாரு. அதைத்தான் சொன்னேன், அறிஞர் அண்ணா வந்து பொறாமை இல்லாத ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் மன்னிக்கணும், கருணாநிதிட்ட அந்த இது கிடையாது. ஆரம்ப காலத்திலேருந்தே அவர் மேலே ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு அவருக்கு உண்டான. ஏன்னு கேட்டால் கருணாநிதியும் எம்ஜிஆரும் ஒரு தலைவரும் வந்து ஒரு விழாவில் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அதில் வந்து ஒன்று எங்கள் தலைவர் லேட்டாக போனார் வச்சுக்கிடுங்க, கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு அதாவது ஒரு திமுக சார்பாக ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா எம்ஜிஆர் எப்போதுமே கடைசியாக தான் வருவார். ஏன்னா அந்த கூட்டம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 50,000 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த 50,000 பேர் என்ன தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கடைசியாக தான் இல்லைங்க. உங்கள் கருத்துலேருந்து நாங்கள் மாறுபடுறேங்க. அவர் வேணும்னு அப்படி செய்யலை. அவர் அப்போ கலைத்துறையில் இருந்தார். கண்டிப்பாக கலைத்துறையில் அவருக்கு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சினா இல்லை, ஆமாங்க, கூட்டம்னா எம்ஜிஆர் கடைசியாக தான் வருவார். ஏன்னு கேட்டாங்க, அது பொது நியதிங்க, பொது நியதி. ஒரு சிறப்பு அழைப்பாளர்னு வச்சாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பொதுவாக அவர் வந்து ரெட்டை குதிரை சவாரியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினவர். அரசியலையும் சினிமாவையும் ஒரே நேரத்தில் டபுள் ஹார்ஸ் ரைடிங் பண்ணவர் புரட்சி தலைவர். யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்தினால தான் எல்லாரும் எம்ஜிஆர் மேலே அதிருப்தியாக இருந்தாங்க. ஒரு திமுக ஒரு நல்ல நபர் பேசுகிறாங்க, நல்ல மக்களுக்கு தேவையான விஷயம் பேசும்போது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் உள்ளே வந்தால் இருக்கிற கூட்டம் எல்லாம் எந்திரிச்சு எம்ஜிஆர் பின்னாடி வருது. இதனால் நிறைய பேர் அதிருப்தி இருந்தது. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், உங்கள் கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன் சார். எப்படின்னாச்சுன்னா, அவருக்கு இருந்த அந்த காலத்தில் அவர் மாதிரியான ஒரு பிஸி ஆக்டர் கிடையாது. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணி துளியும் எங்கள் தலைவரோட கால் ஷீட்டுக்காக வேண்டி ஒரு பெரிய கூட்டமே தவங்கிடந்தது. பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் பணத்தை வச்சுக்கிட்டு அவரை எப்படா அவர் வந்து அவரை வச்சு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தலைவரை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? எம்ஜிஆர்னா என்னது? மருதூர் கோபாலன் ராமச்சந்திரங்கிறது ரெக்கார்டு நேம். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரன்னா மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன். அவரை நம்பி நீங்கள் படம் போட்டிங்கன்னா ஒரு லட்சம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா நீங்கள் பணம் போட்டிங்கன்னா மினிமம் கேரண்டினா 10 லட்ச ரூபா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கலாம். அந்த தயாரிப்பாளருக்கு லாபம் வரும். அப்படின்னா அவரோட செல்வாக்கு மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் பரவி இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஒவ்வொரு மணித்துளியும் கால்ஷீட்டுக்கு மெயின், தெரியுதுங்களா? இன்னொரு விஷயம், சாதாரணமாக ஏதோ வந்தோம் போனோம், சினிமாவில் நடித்தோம், கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டான், கொடுத்த சம்பாத்தியத்தை பண்ணினோம், ஊர் சுற்றினா ஜாலியாக இருந்தோங்கிற மாதிரியான ஒரு நடிகர் கிடையாது அவர். ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆவார். அதிருப்தி அடைஞ்சால் கூட பிறருக்கு ஒருவேளை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் தொட்டது தொடங்கும், தெரியுதுங்களா? மியூசிக்கில் போய் நின்னார்னா எதுக்காக வேண்டி நீங்கள் அந்த கடைசியாக ஒரு மீட்டிங் ஆனால் வருவார், லேட்டாக வராருங்கிறீங்களே, காரணத்தை இதான் நான் சொல்லிடுறேன். ஒரு சீன் எடுத்தாருன்னாச்சுன்னா
டைரக்டர் என்ன எடுக்கிறாருங்கிற ஒரு பார்த்துக்குவார். பார்த்துட்டு தன்னோட ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எது பிடிக்குங்கிறது இவருக்கு தான் தெரியும். பல்ஸ் பார்த்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுல அவர் மன்னாதி மன்னன், அதில் மாற்றமே கிடையாது. இயக்குனருக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். தெரியுதுங்களா? ஒரு சீனை எடுக்கிறாருன்னாச்சுன்னா டேரக்டர் ஒரு மாதிரி எடுத்துருவார். அதுக்கப்புறம் இதை இப்படி மாற்றியான்னு சொல்லிட்டு இவர் மாற்றுவார். கடைசியில் டேரக்டர் எடுத்த சீனுக்கு ஒரு 10 பேர் கைதட்டினார்னா எங்கள் தலைவர் எடுத்த சீனுக்கு 100 பேர் கைதட்டுவான். தெரியுங்களா? மியூசிக்கும் அதே மாதிரி டைரக்டரும் தயாரிப்பாளரும் சேர்ந்துட்டு ஒரு டியூனை ஓகே பண்ணாங்கன்னு வச்சுங்க, அது எம்ஜிஆர் ஓகே எங்கே அது என் தலைவர்கிட்ட போய் கேட்பாங்க. அந்த மியூசிக் டைரக்டரே சொல்லுவான், இதில் 4 டியூன் இருக்குது, இந்த 4 டியூனில் புரட்சி தலைவர் எதை எடுப்பாருன்னு தெரியலையானோன்னு எங்கள் தலைவர்கிட்ட போவாங்க. எங்கள் தலைவர் ஒரு டியூனை செலக்ட் பண்ணுவார். நல்லா கேளுங்க. இந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் ஒரு அதிருப்தி வரத்தான் செய்யும். நாம் உயிரை கொடுத்து மற்ற 3 டியூன் போட்டோம், இதை விட சூப்பராக போட்டோம், இவர் என்ன இதை போட்டு செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைப்பார். நல்லா கேளுங்க. அதே படத்தில் இவர் செலக்ட் பண்ணாத இன்னொரு பாட்டு இருக்கும், மியூசிக் டைரக்டர் போட்டது இருக்கும். தெரியுதுங்களா? நேரத்தோட அருமை கருதி நீயே போட்டுக்கப்பான்னு இருப்பார். ஆனால் அந்த பாட்டை விட எங்கள் தலைவர் எந்த டியூனை செலக்ட் பண்ணி இதை ரெக்கார்ட் பண்ணியான்னு சொன்னாங்களோ அந்த டியூன் தான் பிச்சு பிடிங்கிட்டு போகும், காலத்தை வென்று நிற்கும். இன்றைக்கும் நிற்குது. கண்டிப்பாக அத்தனை பாடல்களும் அவரோட கைவண்ணத்தில் உருவாகினதான். பாட்டில், எடிட்டிங்கில், அப்புறம் சினிமாட்டோகிராஃபியில், டான்ஸில், ஃபைட்டில், ஸ்க்ரீன் பிளேயில், கதையோட கருவில், எல்லாத்துக்கும் மேலே தயாரிப்பு நிர்வாகத்தில் ஒரு நடிகர் கூட ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆக மாட்டான். அந்த காலத்துக்கு இந்த காலம் வரைக்கும். இப்போ எத்தனையோ பேர் பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, ப்ரொடக்ஷன் ஜாப்பில் எந்த நடிகரும் இன்வால்வ் ஆக மாட்டான். அதுக்குன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒன்று இருப்பார், அவன் தான் அந்த வேலையை கட்டி அழறான். ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகி அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு முழு மனநிறைவோடு இருக்கணும்னு செஞ்சு ஒவ்வொரு ஷூட்டிங் முடிஞ்சோடனையும் அவனுக்கு தனக்கு கையில் என்ன வருமானம் கிடைச்சதோ அதில் பாதி பங்கை பிரித்து அந்த தொழிலாளர்களுக்கும் ஒர்க்கருக்கும் அந்த பணியாளருக்கும் பிரித்து கொடுத்துருவார். அதனால தான் இன்றைக்கும் அவருக்கு பேர் வள்ளல்னு இருக்குது. கண்டிப்பாக. ஒன்று இது நான் எதுக்காக வேண்டி இவ்வளவு தூரம் அந்த கதையை சொன்னேன்னா, கொஞ்சம் அதிகமாக சொன்ன மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் சொன்னீங்கள்ல கடைசியில் தானே வருவாராமே நீங்களா, அதுக்கு காரணம் இந்த பணிச்சுமை. இந்த பணிச்சுமை இருக்கிறதுனால அவ்வளோத்தையும் முடிச்சு, ஏன்னா படம் போட்டவன் இருக்கான் தெரியுதுங்களா, அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அவங்கள திருப்திப்படுத்திட்டு தான் மிச்ச நேரம் தான் சாப்பிட்டுட்டு ஓய்வு. காலையில் 6:30 மணி 7 மணி 8 மணிக்கு ஷூட்டிங் வந்தார்னா ராத்திரி 9 மணியே ஷூட்டிங்கில் இருப்பார், ரெக்கார்டிங்கில் இருப்பார், தெரியுதுங்களா, எடிட்டிங்கில் இருப்பார். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நேரம் தான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் பொதுக்கூட்டங்களை அட்டன் பண்ணுவார். சென்னையை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கில். மற்ற இடங்கள் அவுட் ஆஃப் சிட்டினாச்சுன்னா அதுக்கு தக்கன தன்னோட வேலையை வச்சுக்குவார். இதுதான் காரணமே தவிர தனக்கு கைதட்டு வேணும். ஆனால் அவரோட ஒரு கை அசைவுக்காக வேண்டியும் ஒரு நடைக்காக வேண்டியும் அந்த முகத்துக்காக வேண்டியும் ஆள் வராமலே ஸ்க்ரீனில் நம்ம இதில் இருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர்லேருந்து வரக்கூடிய அந்த பிம்பத்துக்கே கைதட்டுறவன் இருக்கான். டூரிங் தியேட்டர்லையும் பெர்மனன்ட் தியேட்டர்லையும் தமிழ்நாடு முழுக்க கைதட்டல் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் ஒரு நாளும் இந்த வேலையை பண்ணவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சின்ன மனதுக்குள்ளவர் அவர் கிடையாது. பெரிய மனசுக்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர். அதுலேருந்து உங்கள் கருத்துலேருந்து மாறுபடுறேன் ரஃபிக் சார், தெரியுதுங்களா? அப்புறம் நம்ம இதுக்கு நீண்ட விளக்கம் கொடுத்ததுக்கு உங்கள்கிட்ட நான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கோன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த விஷயம் சொன்னதுனால இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது புரிதல் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே சார், தெரியுதுங்களா?